ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஜாஹோ டைரிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து அல்கூரில் கட்டாரில் நம்ம தங்கியிருக்க வீடு எப்படி இருக்குன்றத பார்க்க போகிறோம். அல்கூரில் நம்ம இருக்கிற வீட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இருக்க ஏரியாவை பற்றி பார்த்துடலாம். இந்த இடத்த பற்றி சொல்லணுன்னா, கட்டாருடைய ஆயில் அண்ட் கேஸ் கிடைக்கக்கூடிய அந்த பிளான்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் இது. ஸோ தோஹாவிலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான். இந்த இடம் வந்து மொத்தமாகவே பார்த்திங்கன்னா ஒரு சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு 1 hour போதும். அவ்வளோ சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு டவுன் தான். மீனவ கிராமம். வீடு வந்து ஆரம்பித்த உடனேயே முடிஞ்சிடும். இது வந்து ஒரு ஃபர்னிஷ்டு ஸ்டுடியோன்னு சொல்லலாம். அதை ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ரூம் கிச்சன் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஒரு பெட் இருக்குது அண்ட் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஏசி இருக்கும். கட்டார் பொறுத்த வரைக்கும், கல்ஃப் பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே வந்து ஏசின்றது கம்பல்சரி. இந்த மாதிரி விண்டோ வியூ இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம். இந்த மாதிரியான ரூம்ஸ் எல்லாருக்கும் கிடைக்காது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா சன்லைட் வந்து நமக்கு வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா கொஞ்சம் வென்டிலேஷன்லாம் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி விண்டோ இருக்க வீடாக சூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். இதுதான். அப்புறம் ஒரு மிரர் வச்சுருக்காங்க. இந்த சேர் வந்து அவங்க கொடுத்துருந்தது, இது என்னோடது. அண்ட் ஃப்ரிட்ஜ் இருக்குது. நம்மளுடைய திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு கபோர்டு, பீரோ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். ஒரு ஹோட்டல் ரூம் மாதிரியான செட்டப் இருக்குதுன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட. ஃப்ரிட்ஜும் நல்ல கண்டிஷனில் ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்குது பாருங்க. நம்ம ஃப்ரிட்ஜை பொறுத்த வரைக்கும் ஃபுல் எக்யூப்டு தான். உள்ளே வைக்கிறதுக்கு கொஞ்சம் கூட இடமே இல்லை. தேவையான அனைத்து விஷயங்களும் இருக்குது. அண்டு வாஷிங் மிஷின் இருக்குது. அப்புறம் கேஸ் ஸ்டவ்வு வித் கேஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே நம்மளுடைய கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறதுக்கு கபோர்டு இருக்குது. ஸோ இங்கேயும் ஃபுல்லாக தான் இருக்குது. இங்கே வந்து நம்மளுடைய பாத்திரங்கள்லாம் வச்சுக்கலாம். அண்ட் உள்ளே நமக்கு வந்து அட்டாச்டு பாத்ரூம். இது வந்து நம்ம போர்ஷன்லேயே இருக்கக்கூடிய ஃபேமிலி இருக்கிறதுக்கான ஒரு வீடு. இது வந்து ஒரு 1 BHK, ஒரு நம்ம ஊரில் இருக்க மாதிரி ஒரு ஹாலு, கிச்சன், பெட்ரூம் அண்ட் உள்ளுக்கே ஒரு பாத்ரூம் இருக்கும். இது வந்து ஒரு ஃபர்னிஷ்டு ஹோமு. இது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹாலில் வந்துட்டு ஒரு ஏசி இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போனோன்னா இது வந்து பெட்ரூம் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா ஒரு லுக் இருக்குது. அதில் போட்டிருக்க இந்த வார்ட்ரோப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தீம்டாக போட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு ரிச் லுக் கிடைக்கிது. ஒரு பெரிய கட்டில் இருக்குது. கட்டிலுக்கு 2 பக்கமும் நமக்கு கபோர்டு இருக்குது. அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது. அண்ட் இதில் வந்து முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சன்லைட் வர்றதுக்கு விண்டோ இருக்குது. 2 விண்டோ இருக்குது இங்கே. அப்புறம் இந்த பீரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. நம்மளுடைய நிறைய உள்ளுக்க நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம். அவ்வளோ ஸ்டோரேஜ், பெரிய ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய ஒரு நல்ல பீரோ வச்சுருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ரெண்ட்டுக்கு வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபர்னிஷ்டுன்றப்போ நமக்கு பேசிக்காக ஒரு வீட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் தேவைப்படுமோ, கட்டில், பீரோ அண்ட் ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் என்னென்ன தேவைப்படுமோ அது எல்லாமே வந்து மேக்ஸிமம் வச்சுருப்பாங்க. ஏசி கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம வந்து எதுவுமே வாங்க வேண்டியதில்லை. இங்கே இந்த வால் கூட வந்து பார்த்திங்கன்னா வால்லையும் சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்ததாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் வந்துட்டு ஒரு டைனிங் டேபிளும் இருக்குது, சோஃபா இருக்குது. அண்ட் கிச்சனும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பெரிய ஏரியா தான். நான் யூஸ்வலாக கல்ஃப்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிச்சன்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, சின்னதாக தான் இருக்கும் கிச்சனு. இந்த கிச்சன் வந்து நல்லா பெருசாக இருக்குது. கேஸு வித் கேஸ் ஸ்டவ் 2மே வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே வந்துட்டு ஒரு பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜ் இருக்குது. இங்கேயும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம். ஸோ கிச்சன்லேருந்து பாத்ரூம் ஆக்சஸ் இருக்குது. பாத்ரூமும் கொஞ்சம் பெரிய பாத்ரூமாக தான் இருக்குது. நல்ல ஒரு பெரிய சைஸ் மிரர் வச்சுட்டு வெஸ்டர்ன் கிளாசட்டோட வாஷிங் மிஷினும் உள்ளே கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா பாத் டப்பும் இருக்குது. பாத் டப்புன்றது ஒரு காமன் திங் தான் நம்மளுடைய கல்ஃபை பொறுத்த வரைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். கீப் சப்போர்ட்டிங் ஜாஹோ டைரிஸ் மக்களே.